டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/4/2026 சித்திரை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பெரிய இடத்திலிருந்து அனுகூலமும், உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மரியாதையும் சந்தோஷமும் ஏற்படுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்குண்டான நல்ல காலகட்டம். தொழில் ஏற்றத்திற்குண்டான அனுகூலமான அமைப்பு. வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய முதலாளிகளிடத்திலும் பெரிய மனிதர்களிடத்திலிருந்தோ தேவையான வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அலைச்சல்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். அதே சமயம் திடீர் பணவரவு, பிள்ளைகள், குடும்பம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மன அழுத்தத்துக்கு உண்டான அமைப்பு. நிறைய விரயங்கள் காணப்படும். உழைப்புக்கேற்ற கௌரவம் கிடைக்காது. உங்களை எல்லோரும் பயன்படுத்துவது தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, லாபம், துணை அல்லது துணைவியார் மூலம் ஏற்றம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் அற்புதமான ஏற்றங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்பட்டாலும் அசையாமசைய பொருள் சேர்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், யாரை பற்றியும் யாரிடத்திலும் பேசாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் அற்புதமான அமைப்பு பெறக்கூடிய நல்ல காலகட்டம், யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழிலில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய அறிமுகத்தில் ஏற்றங்கள் காணப்படுவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, தொடர்ச்சியாக இருந்த பணத்தாங்கல்கள் நீங்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் சுபிட்சங்களும் சந்தோஷங்களும் அணிவகுக்கக்கூடிய அமைப்பு, ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் ரீதியாக யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, இரத்தபந்த உறவுகளிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.